Welcome to Max class 9th standard chapter 1 1.4 types of set. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து செட்ஸ் ஆஃப் ஃபார்ம் பார்த்தோம். ஒரு ஃபார்ம் வந்து செட்டில் வந்து எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 3 ஃபார்ம்ஸ் பார்த்தோம். என்னென்ன ஃபார்ம்ஸ் பார்த்தோம்? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் பார்த்தோம், செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம். 3 ஃபார்ம்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம டைப்ஸ் பார்க்குறோம். செட்டில் இருக்க டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் empty set or null set. empty set or null set. empty setனாலே என்ன நமக்கு தெரியும்? அது எம்டியாக இருக்கும், அந்த செட்டுக்குள்ளே எதுவுமே இருக்காது. ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுவாங்க? empty set இல்லைன்னா பை செட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே என்னவா இருக்காது? இதுக்குள்ளே எந்த ஒரு எலமெண்ட்டும் இருக்காது. இது வந்து பை செட். நெக்ஸ்ட் வந்து சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட்னா எப்படி இருக்கும்? ஒரு செட்டுக்குள்ளே சிங்கிள்டன் அப்படின்னா ஒன்றே ஒன்று, ஒரு ஏ ஆர் பி ஏதாவது ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தால் அது என்ன டென் சொல்லுவாங்க? சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனைட் செட். ஃபைனைட் செட்னா இதுக்குள்ளே இருக்க எலமெண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ எலமெண்ட் இருக்குன்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4. இப்போ இதுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலமெண்ட் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் இது ஏன்னு இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னென்ன எடுக்கலாம்? 4 எலமெண்ட்டுன்னு ரைட் பண்ணலாம். இங்கே கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னென்ன எடுக்கலாம்? 1. அப்போ இங்கே ஒன்றுமே இல்லாதனால நம்ம என்ன போட்டுக்கலாம்? நம்பர் ஆஃப் கார்டினல் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ ஃபைனைட் செட்டுனா இதுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? கவுண்ட் பண்ண முடியும். கார்டினல் நம்பர் நமக்கு தெரியும், அதுதான் என்ன செட்டு? ஃபைனைட் செட்டு. இன்ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட்டில் நமக்கு என்ன தெரியாது? உள்ளே எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நேச்சுரல் நம்பர் எடுத்துப்போம். 1 2 3 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். எங்கே போய் ஸ்டாப் ஆகும்னு தெரியாது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்போ இன்ஃபினிட்டி வரைக்கும் எதெல்லாம் போகுதோ அதெல்லாம் இன்ஃபைனைட் செட். அது எங்கே ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது என்ன செட்டுன்னு சொல்லுவாங்க? இன்ஃபைனைட் செட். அப்போ இதில் இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்டை எப்படி ரைட் பண்ணுறது? கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னன்னு ரைட் பண்ணலாம்? இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் செட். ஈக்குவலன்ட் செட்டுனா ஏதோ 2 செட்டை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 செட்டுமே என்ன செட்டாக இருக்கணும்? ஃபைனைட் செட்டாக இருக்கணும். அப்போ ரெண்டுமே ஃபைனைட் செட்டாக இருந்துன்னா அப்போ ஈக்குவலண்ட்டில் 2 செட்டு இருக்கும். ஸோ ஈக்குவலன்னா 2 செட் இருக்கும். 2 செட்டுமே என்ன செட்டாக இருக்கணும்? ஃபைனைட் செட்டாக இருக்கணும். ரெண்டுமே என்ன செட்டாக இருக்கணும்? ஃபைனைட் செட்டாக இருக்கணும். அப்போ ஃபைனைட் செட்டில் இங்கே 1 2 3 இங்கே 4 5 6 இந்த மாதிரி ரெண்டுமே என்னவா இருக்குது? செட்ஸ் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து நம்பர் ஆஃப் கார்டினல் ரைட் பண்ண போகிறேன். நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னன்னு ரைட் பண்ணலாம்? 1 2 3 எலமெண்ட் இருக்குனால இங்கே 3ன்னு போட்டேன். இங்கே நம்பர் ஆஃப் பி. நம்பர் ஆஃப் பின்றது என்னவா இருக்குது? 1 2 3. அப்போ ரெண்டுமே நம்பர்ஸ் ஆஃப் எலமெண்ட் வந்து சேமாக இருந்துச்சுன்னா ஏவும் பியும் நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து சேமாக இருந்ததுன்னா இது என்னது? ஈக்குவலன்ட் செட். நம்பர் ஆஃப் எலமெண்ட் சேமாக இருந்தால் அது என்ன செட்டு? ஈக்குவலன்ட் செட். நம்பர் ஆஃப் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஈக்குவல் செட்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஈக்குவல் செட்லேயும் நான் ஈக்குவல்னாலே எத்தனை செட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? 2 செட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் இது சிடின்னு எடுத்துக்கோங்க. சிடின்னு 2 செட் இருக்குது. இங்கே என்ன எடுத்துக்கணும்? 1 2 3. இந்த செட்டில் 3 2 1ன்னு ஆப்போசிட்டில் எடுத்துருக்கேன். இதில் நம்பர் ஆஃப் சின்றது எவ்வளோ இருக்கும்? 3 இருக்கும். இங்கே நம்பர் ஆஃப் டின்றது எவ்வளோ இருக்கும்? 3 இருக்கும். அப்போ இங்கே என்னவா இருக்குது? நம்பர் ஆஃப் கார்டினல்ஸு சேமாக இருக்குது. நம்பர் ஆஃப் கார்டினல்ஸு சேமாக இருக்கணும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலமெண்ட்டும் சேமாக இருக்கணும். இங்கே பாருங்கள் 1 2 3 இருக்குது. இதுலேயும் என்ன இருக்குது? 3 3 இருக்குது, 2 2 இருக்குது, 1 1 இருக்குது. நம்பர் ஆஃப் எலமெண்ட்டும் நம்பர் ஆஃப் கார்டினல்ஸும் சேமாக இருக்கணும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து கடைக்கு போயிட்டு ஒரு காய்கறி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ வந்து வெங்காயம் வாங்குறீங்க. ஒரு பக்கம் என்ன வச்சுருவாங்க? கல் வச்சுருவாங்க. இன்னொரு பக்கம் வெங்காயம் வச்சுருவாங்க. அப்போ ஒரு பக்கம் கல்லும் 1 கிலோ தான், வெங்காயமும் எவ்வளோ? 1 கிலோ தான். அப்போ அது வந்து என்னது? ரெண்டுமே ஒரே கிலோவாக இருக்குன்னா தான் அது வந்து ஈக்குவலன்ட் செட்டு.
ஆனால் ஈக்குவல் செட்னா என்ன பண்ணணும், 1 கிலோ இந்த பக்கமும் 1 கிலோ கல் இருந்துன்னா அந்த பக்கமும் என்னவா இருக்கணும், 1 கிலோ கல் தான் இருக்கணும், மாற்றி இருக்கக்கூடாது. அப்போ ஈக்குவல் செட்டில் இருக்கிற எலமெண்ட்டும் சேமாக இருக்கணும். அதே மாதிரி அதில் நம்பர் ஆஃப் கார்டினல்ஸும் என்னவாக இருக்கணும், சேமாக இருக்கணும். அந்த மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, ஈக்குவல் செட்டு. இப்போ ஈக்குவல் செட்டு எல்லாமே ஈக்குவலன்ட் செட்டு நம்ம சொல்லலாம், ஏன்னா கார்டினல் சேமாக இருக்குல்ல. ஆனால் எல்லா ஈக்குவலன்ட் செட்டையும் நம்ம ஈக்குவல் செட்டுன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா இதில் எது ஈக்குவலாக இருக்காது, எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூனிவர்சல் செட்டுன்னு பார்க்க போகிறோம். யூனிவர்சல் செட்டை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா இப்படி டினோட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே யூனிவர்சல் செட்னா என்னன்னு தெரியும், 3 ஸ்டாரு, நேச்சுரல் நம்பர், ஈவன் நம்பர், அதாவது எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் செட்டு. இல்லைன்னா நீங்கள் யூனிவர்சல் ட்ரூத் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ யூனிவர்சல் செட்டுனா அது ஒரு ட்ரூ செட்டாக இருக்கணும். அப்போ இதோடைய நொட்டேஷன் என்னவா இருக்கும், இது யூனிவர்சல் செட்டு. அப்போ ஈக்குவலன்ட் செட்டுக்கு என்னவா இருந்திருக்கும், அப்போ ஏ அண்டு பி, ஏ பி இப்படி போட்டால் இது என்னது, ஏ ஈக்குவலன்ட் பி, அப்போனா இது ஈக்குவலன்ட் செட்டு. இப்போ ஏ ஈக்குவல் பினா இது என்னது, ஈக்குவல் செட்டு. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் சப்செட்டு. சப்செட்னா என்ன, ஈக்குவலன்ட். இப்போ யூனிவர்சல் செட்னு ஒரு செட் இருக்குது, அந்த செட்டில் இருந்து எடுத்து எழுதுகிற எல்லா செட்டுமே என்னது, சப்செட்டு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு 4 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இது சப்செட்னா என்ன, இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டை தனித்தனியாக எடுத்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சப்செட் 1ன்னு எழுதுகிறேன். 1 2 3 4. இப்போ நான் ஒரு எலமெண்ட்டாக எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ரைட் பண்ணலாம், 2 எலமெண்ட்டாக ரைட் பண்ணலாம். அப்போ 2 இல்லைன்னா 1 2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3 4 இருக்குது. நெக்ஸ்ட் எப்படி ரைட் பண்ணலாம், 4 1ன்னு ஒரு எலமெண்ட் ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 4ன்னு ஒரு எலமெண்ட் ரைட் பண்ணலாம், 2 4. அப்போ இங்கே என்ன இருக்குது, அப்போ 3 டேர்ம்ஸ், அப்போ 3 டேர்ம்ஸில் ரைட் பண்ணலாம், 4 டேர்ம்ஸில் ரைட் பண்ணலாம். இதே செட்டை நம்ம என்ன பண்ணலாம், சேமாக எடுத்துக்கிறோம், சப்செட்டில் ரைட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், எம்டி செட்டை கூட நம்ம என்ன செட்டுன்னு சொல்லலாம், சப்செட்டுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு செட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதில் சப்செட் எடுத்து எழுத சொன்னாங்கன்னா எல்லா பாசிபிலிட்டியான செட்டையும் நாம் எழுதணும். அப்படி எழுதுகிற செட்டு தான் என்னது, சப்செட்டு. இப்போ இது சப்செட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நான் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெஃபினிஷன் சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோடைய இது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி இப்படி டொனேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏ பியில் இருக்க எல்லா செட்டுமே எதில் இருக்கணும், ஏவில் இருக்கணும். ஆனால் ஏவில் இருக்க எல்லா செட்டும் பியில் இருக்கலாம். இப்போ ஏன்னா இங்கே என்ன இருக்குது, ஈக்குவல் இருக்குது. அப்போ ஈக்குவல் இருக்கும்போது ஏன்னு ஒரு செட்டு இருக்குது, இது ஏன்னு இருக்குது, நம்ம பின்னு ஒரு செட்டு எடுத்துக்கிறோம். ஸோ 2 3ன்னு எடுத்துருக்கேன். இது என்னது, சப்செட் தான், இதுக்குள்ளே தானே எடுத்தோம். அப்போ இது எல்லாமே என்னது, சப்செட் தான். இங்கே சப்செட் இருக்கும்போது இதையே நாம் என்ன பண்ணலாம், சப்செட்டுன்னு சொல்லலாம். சேமாகவும் இருக்கலாம், அதை விட என்னவா இருக்கலாம், லெஸ்ஸாகவும் இருக்கலாம். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, சப்செட்டு. அப்போ இந்த மாதிரி சிம்பிள் போட்டாங்கன்னா அது பேர் என்னது, சப்செட். அப்போ இதில் கிளாஷ் பண்ணிட்டா என்ன பண்ணுவோம், இட் இஸ் நாட் ஏ சப்செட். இதில் இல்லாத ஒன்று நான் எடுத்து இங்கே ரைட் பண்ணிட்டேன். இப்போ 5ன்னு இங்கே ரைட் பண்ணிட்டேன். அப்போ 5ன்னு ரைட் பண்ணால் இது என்ன வரும், இங்கே இந்த எலமெண்ட் இதில் இல்லவே இல்லை, அங்கே நான் ரைட் பண்ணியிருக்கேன். அப்போ இது என்னது, நாட் ஏ சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்பர் சப்செட்டை பார்க்க போகிறோம். ப்ராப்பர் சப்செட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ப்ராப்பர் சப்செட்டில் ஏ இஸ் ப்ராப்பர் செட் ஆஃப் பி. இங்கே பாருங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டு, கீழே இருக்க ஈக்குவல் சைனை நான் போடல. ஏன்னா பியை விட ஏ என்னவாக தான் இருக்கணும், சின்னதாக தான் இருக்கணும். ஏதாவது ஒரு எலமெண்ட் கம்மியாக தான் இருக்கணும். அதே மாதிரி இங்கே என்ன செட்டு வரக்கூடாது, நல் செட்டு வரக்கூடாது. இப்போ பின்ற எலமெண்ட் 3 4 5 இருந்துச்சுன்னா ஏன்ற எலமெண்ட் என்னவாக தான் இருக்கணும், 3 4 தான் இருக்கணும். இல்லைன்னா 3 5 இல்லைன்னா 4 5 ஏதாவது ஒரு எலமெண்ட்டு என்னவாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும். இதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கக்கூடாது, இதில் இல்லாத எலமெண்ட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் என்னது,
நம்ம வந்து ப்ராப்பர் செட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ஜாயின்ட் செட்டு. இப்போ இதிலே தெரியும் ஜாயின்னா என்ன, ரெண்டுமே சேர்ந்துருக்கு. டிஸ்ஜாயின்னா என்ன, ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் இந்த செட்டில் இருக்கிற 1 2னா இன்னொரு செட்டில் 3 4 இருக்கும். இந்த ரெண்டு செட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது, டிஸ்ஜாயின்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா இன்டர்செக்ஷன் நம்ம பண்ணுவோம்ல. இப்போ வந்து ஒரு பிக்சர் பண்ணிவிட்டு இது ஏ இது பி, இப்போ இது வந்து யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ ஏவுக்கும் பிக்கும் என்ன இல்லை, டிஸ்ஜாயின்ட் செட் இருக்குது. அப்போனா ஏ இஸ் டிஸ்ஜாயின் பி அப்படின்னு சொல்லலாம். ஏ இஸ் இன்டர்செக்ட் பி அப்படின்னு நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இது என்னது, டிஸ்ஜாயின்ட் செட்டு. நெக்ஸ்ட் வந்து பவர் செட். பவர் செட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா, சப்செட்டுக்கும் ப்ராப்பர் சப்செட்டுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நமக்கு என்ன தெரியும், சப்செட்டில் வந்து எவ்வளோ எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இப்போ சப்செட்டில் வந்து 2 2 3 4 இப்படி ஒரு சப்செட் இருக்குது. இதுக்குள்ளே எவ்வளோ எலமெண்ட்ஸ் நம்ம ரைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரைட் பண்ணிக்கலாம்னா, இங்கே எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட் ரைட் பண்ணணும். அப்போனா இது வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. n ஆஃப் ஏ 1 2 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ ப்ராப்பர் சப்செட்டில் வந்து எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே என்ன பண்ணால் இங்கே 3 எலமெண்ட் இருக்குது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னா, n 2 பவர் n. இங்கே இருக்க என்னன்றது வந்து என்னது, நம்பர். n இஸ் த நம்பர் ஆஃப் எலமெண்ட். இங்கே எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த என்னன்றது என்ன, நம்பர் ஆஃப் எலமெண்ட். இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட் தான் இது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே நம்ம எத்தனை சீக்வன்ஸ் எழுத முடியுன்றது நம்ம இதிலே பண்ணிக்கலாம். 2 பவர் இங்கே எத்தனை n கண்டுபிடிச்சிருக்கோம், 3. அப்போ 2 பவர் 3னா 2 மல்டிபிள் 2 மல்டிபிள் 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. அப்போ இதில் எத்தனை சப்செட் நம்மளால் ரைட் பண்ண முடியும், 8 சப்செட் வந்து நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஆனால் நமக்கு ப்ராப்பர் செட்டில் எவ்வளோ தூரம் ரைட் பண்ண முடியும் நமக்கு தெரியும். இதை விட 1 வந்து கம்மியாக இருக்கணும். சப்செட்டை விட ஒரே ஒரு எலமெண்ட் கம்மியாக இருக்கணும். அந்த எலமெண்ட் என்னவா இருக்கக்கூடாது, எம்டி செட்டாக இருக்கக்கூடாது. அப்போ இது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 பவர் n மைனஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம பவரில் வந்து பவர் சப்செட் ஆஃப் பவர்ன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 பவர் n அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராப்பர் சப்செட்டில் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், 2 பவர் n மைனஸ் 1ன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னது, ப்ராப்பர் செட்டு. இப்போ நம்ம வந்து ஓரலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, செட்ஸ்னால் என்னன்னு பார்த்துருக்கோம், அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு செட்டுக்கும் இருக்க டெஃபினிஷனையும் எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்டி செட். ஃபஸ்ட்டு எம்டி செட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். எம்டி செட்டில் என்ன இருக்குது, a set consisting of no element is called the empty set. ஒரு செட்டில் வந்து எந்த ஒரு எலமெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் என்னது, எம்டி செட். இல்லைனா அது என்னென்னு செட்டுன்னு சொல்லுவாங்க, நல் செட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா வாய்ட் செட்டுன்னு சொல்லலாம். இட் இஸ் டினோட்டட். இது எப்படி டினோட்டட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம், பை இருக்கலாம், இல்லைன்னா என்ன இருக்கலாம், எம்டி செட் இருக்கலாம். அப்போ இந்த பை எம்டி செட் ஒரு வேளை எம்டியாக எப்படி மிஸ் ஒரு செட் இருக்கும், அந்த செட்டு வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போகிறோம். எங்கே எக்ஸாம்பிள் என்ன இருக்குது, ஏ ஈக்குவல் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஆட் இன்டீஜர். எக்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஆட் இன்டீஜர்னு சொல்லியிருக்காங்க. ஆட் இன்டீஜர் அண்டு டிவைடட் பை என்ன வரும், 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆட் இன்டீஜரில் ஆட் சொல்லியிருக்காங்க. ஆட்னா என்ன வரும், 1 3 5 அந்த மாதிரி வரும். அப்போ 1 3 5லாம் 2ஆல் டிவைட் ஆகுமா, ஆகவே ஆகாது. அப்படியே டிவைட் ஆனாலும் அது வந்து 0.5ன்னு இருக்கும். அது வந்து என்ன, ரேஷனல் நம்பராக ஆகிடும். இன்டீஜரில் ரேஷனல் நம்பர் வருமா, டிவைடட் வருமா, வராது. அப்போ இன்டீஜரில் டிவைட் வராததுனால இது இப்படி ஒரு செட்டே இருக்காது. அப்போ இப்படி ஒரு செட்டு இல்லாதப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம், நல் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், the set of all integer between 1 and 2.
அப்போ செகண்டில் வந்து 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்க இன்டீஜர் கேட்குறாங்க. அப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் இன்டீஜர் இருக்குமா? இருக்காது. இங்கெல்லாம் பாயிண்ட்ஸில் இருக்கும். பாயிண்ட்ஸில் இருந்தால் அது என்ன கிடையாது? இன்டீஜர் கிடையாது. அப்போ இந்த செகண்டுக்கும் நம்ம என்னன்னு தான் ரைட் பண்ணணும்? நல் செட் இல்லைன்னா பை செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எம்டி செட்டோடைய கண்டிஷன். நீங்கள் வந்து எம்டி செட் ரைட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க டெஃபினிஷனை ரைட் பண்ணி எக்ஸாம்பிளை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன், ஒரே ஒரு செட்டு தான் இருக்கும். A set which has only one element is called a singleton set. ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கணும். ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தால் தான் அது என்னன்னு சொல்லுவாங்க? சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரூல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ரூல் ஃபார்மில் என்ன கொடுத்துருக்காங்க? A ஈக்குவல் set of x such that 3 less than x less than 5. இங்கே x வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? நேச்சுரல் நம்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நேச்சுரல் நம்பர்லாம் 1 2 3ன்னு இருக்கும். 3யை விட பெருசாகவும் 5ஐ விட சின்னதாகவும் என்ன இருக்கும்? 4 மட்டும்தான் இருக்கும். அப்போனா இந்த செட்டுக்குள்ளே என்ன எலமெண்ட் தான் இருக்கும்? 4ன்ற ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கும். அந்த ஒரு எலமெண்ட்டு நம்ம என்ன எலமெண்ட்டுன்னு சொல்லலாம்? சிங்கிள்டன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன்னா என்ன? 2 4 6ன்னு வரும். அப்போ ஈவன் ப்ரைம் நம்பர்னா 2 மட்டும்தானே. ப்ரைம் நம்பர்னா என்ன? 1 டேபிளால் மட்டுமே மல்டிபிள் ஆகும். அதே டேபிளால் 2னா 2ஆல் மட்டும் மல்டிபிள் ஆகும், இல்லைன்னா 1ஆல் மட்டும்தான் மல்டிபிள் ஆகும். வேறு எதாலையும் டிவைடும் மல்டிபிளும் ஆகாது. அப்போ ஈவன் நம்பரில் ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் தான் இருக்குது. ஏன்னா 4 போனால் கண்டிப்பாக 2ஆல் டிவைட் மல்டிபிள் ஆகும். அதனால் 2 மட்டும்தான் இருக்குது. அப்போனா செகண்டுக்கும் என்ன தான் வரும்? சிங்கிள்டன் செட் வரும். அந்த செட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செட்டை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைனைட் செட். ஃபைனைட் செட். A set with finite number of element is called a finite set. ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபைனைட் நம்பர்னா என்ன? அதுக்குள்ளே எவ்வளோ எலமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்? கவுண்ட் பண்ண முடியும். அதுதான் என்னது? ஃபைனைட் செட்டு. அப்போ ஃபைனைட் செட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? A set of family members. உங்கள் ஃபேமிலி மெம்பர், உங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பரு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியும். ஒரு 4னா 4, 5னா 5 அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க? A set of indoor outdoor game you played. அப்போ நீ உங்கள் வீட்டுக்குள்ளேயோ வெளியிலையோ எவ்வளோ என்னென்ன கேம்லாம் நீ விளையாடிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கேட்டால் நீ என்ன பண்ணலாம்? உன்னால் சொல்ல முடியும். ஸோ அதுவும் என்னது? ஃபைனைட்டு. அதுவும் என்னது? ஃபைனைட். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். A set of curricular subject you learned in school. அப்போ நீ ஸ்கூலில் என்ன கரிக்குலர் சப்ஜெக்ட் வந்து லேர்ன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் உங்களால் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அதுவே என்ன தான்? ஃபைனைட் செட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபோர்த் ஒன். A ஈக்குவல் செட் ஆஃப் x such that x is a factor of 36. அப்போ 36 உடைய ஃபேக்டர் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அப்போ கண்டுபிடிக்க முடியும்னா அதுவும் என்ன செட் தான்? ஃபைனைட் செட்டு. அப்போ ஃபைனைட் செட்டு எப்படி இருக்கும்? அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அப்போ இன்ஃபைனைட் செட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இன்ஃபைனைட் செட் எப்படி இருக்கும்? A set which is not finite is called a infinite set. ஃபைனைட்டாக இல்லாமல் இருக்காது. அதாவது என்னது? அதில் எவ்வளோ எலமெண்ட் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் என்ன செட்டுன்னு நம்ம சொல்லிடலாம்? ஃபைனைட் செட்டு அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ ஃபைனைட் செட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் 5 10 15 எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸெட்ரான்றது எங்கே போய் ஸ்டாப் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. கண்டினியூ நம்பர்ஸ் இஸ் எ கவுண்ட்லெஸ். நம்பர் என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம், அது வந்து கவுண்ட்லெஸ். நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் கவுண்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ அந்த மாதிரி இருக்க செட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். இன்ஃபைனைட் செட். இதுக்கு நான் சிம்பிளும் சொல்லியிருக்கேன். எப்படி? இன்ஃபைனைட் செட்டோடைய நம்பர் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டால் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏ இருக்குன்னு கேட்டாங்கன்னா, கார்டினல் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு எ செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த லைன். ஒரு லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்டையும் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நான் இப்போ ஒரு பாயிண்டில் ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன்.
அப்போ இது ஃபுல்லாக பாயிண்ட்டாக இருக்குது, இந்த லைன் மட்டும் போயிட்டே இருக்குது. இந்த பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஆக்சுவலாக நமக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா இங்கே ஏரோ மார்க் இருக்குது. இந்த ஏரோ மார்க் எங்கே போய் ஸ்டாப் ஆகும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏரோ மார்க் இஸ் இட்ஸ் கோயிங். அப்போனா நம்மளால் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்? இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லிடுவோம். அப்போ நமக்கு ஃபைனைட் செட்னா என்னன்னு தெரியும், இன்ஃபைனைட் செட் தெரியும், எம்டி செட் தெரியும், சிங்கிள்டன் செட் தெரியும். இப்போ நம்ம வந்து ஈக்குவலன்ட் செட், இங்கே வந்து கார்டினல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்டினல் நம்பர்ஸ்க்கு இவங்க டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. கார்டினல் நம்பர்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க? அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வென் எ செட் இஸ் ஃபைனைட், கார்டினல் நம்பர் நம்மளால் எப்போ கண்டுபிடிக்க முடியும்? ஒரு ஃபைனைட் செட்டாக இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ கார்டினல் நம்பருடைய டெஃபினிஷன் கேட்டாங்களே என்ன சொல்லிடணும்? வென் எ செட் இஸ் ஃபைனைட், இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு நோ ஹவு மெனி எலமெண்ட் இட் ஹேஸ். இந்த கார்டினல் நம்பர் செட் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு செட்லேயும் எவ்வளோ எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு, த நம்பர் ஆஃப் எலமெண்ட் இஸ் கால்டு கார்டினல் நம்பர் ஆஃப் செட். நம்பர் ஆஃப் எலமெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கார்டினல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? கார்டினல் நம்பரை எப்படி டினோட் பண்ணுறது? த கார்டினல் நம்பர் ஆஃப் செட் ஏ இஸ் டினோட்டட் பை என் ஆஃப் ஏ. அப்போ என் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டினா கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ, என் ஆஃப் பி அப்படின்னு போட்டிங்கன்னா கார்டினல் நம்பர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ என் ஆஃப் ஏன்னு எங்கே ரீட் பண்ணாலும் அது என்ன தான் மீனிங்? கார்டினல் நம்பர் தான் மீனிங். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் செட்டை பார்க்க போகிறோம். ஈக்குவலன்ட் செட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரலாக பார்த்துருக்கோம். ஈக்குவலன்ட் செட்டு கண்டிப்பாக என்ன செட்டு வேணும்? 2 செட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக எத்தனை செட்ஸ் இருக்கணும்? 2 செட்ஸ். அப்போ ஏ அண்டு பி அப்படின்னு சொல்லிட்டு 2 செட்டு இருக்கணும். அந்த 2 செட்டு என்ன செட்டாக இருக்கணும்? ஃபைனைட் செட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். அப்போ the two finite set A and B are to be a equivalent. A and Bயும் என்னவா இருக்கணும்? 2 finite செட்டாக இருக்கணும். அது வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். if they contain the same number of element. ரெண்டுமே என்னவா இருக்கணும்? சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருக்கணும். எலமெண்ட்னா இங்கே என்ன அர்த்தம்? உள்ளே இருக்க நம்ம இப்போ இங்கே என்ன இருக்குமோ 2, 3, 4 அந்த மாதிரி என்ன இருக்கோ அது வந்து எலமெண்ட். இட் ரிட்டர்ன் ஆஸ் ஏ, இது என்னது? ஈக்குவலண்ட் பி. இதை வந்து ஏ ஈக்குவலண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவலண்ட் செட், ஏவும் பியும் வந்து ஈக்குவலண்ட் செட்டாக இருந்ததுன்னா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி. அப்போ வந்து எங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து ஏ பி ஈக்குவல்னு சொல்கிறாங்களா நம்ம என்னென்னு ரைட் பண்ணிக்கலாம்? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணலாம். அப்போ இந்த செட்டு எப்படி மிஸ் இருக்கும் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ ஈக்குவல் செட் ஆஃப் ஆல் பால் பேட்டுன்னு இருக்குது. செகண்ட் ஒன் வந்து பியில் வந்து செட் ஆஃப் ஆல் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயுமே எத்தனை எலமெண்ட் இருக்குது? 2 எலமெண்ட் இருக்குது. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஏன்றது என்னவா இருக்கும்? 2 இருக்கும். நம்பர் ஆஃப் பின்றது என்னவா இருக்கும்? 2வாக இருக்கும். அப்போ இது ரெண்டும் என்னவா இருக்குது? சேமாக இருக்குது. இது ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா ஏ இஸ் ஈக்குவலன்ட் டு பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ரைட் பண்ண முடியும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? கீழே ஒரு சம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் செட்டு. ஈக்குவல் செட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஈக்குவல் செட்னா உள்ளே இருக்க எலமெண்ட்டும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2 செட் ஆர் செட் டு பி ஈக்குவல். 2 செட்டு இருக்கணும். 2 செட்டு எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். இஃப் தே கண்டைன் எக்ஸாக்ட்லி த சேம் எலமெண்ட், அதுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டு என்னவாக இருக்கணும்? சேமாக இருக்கணும். அதர்வைஸ் தே ஆர் செட் டு பி அன்ஈக்குவல். அப்போ உள்ளே இருக்க எலமெண்ட்டே ஈக்குவலாக இல்லைன்னா அது என்னன்னு சொல்லிடுவாங்க? அன்ஈக்குவல்னு சொல்லிடுவாங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஈக்குவலாக இருந்தாலும் உள்ளே இருக்க எலமெண்ட் ஈக்குவலாக இல்லைன்னா அது வந்து அன்ஈக்குவல் செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் அதர் வேர்ட் the two set A and B and set to be a equal set. If every element of A is also an element of B. Every element of B is also element of A. அப்படின்னா ஏல இருக்கிறது எல்லாம் பியில் இருக்கணும், பியில் இருக்கிறது எல்லாமே ஏவில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது என்ன செட்டு? ஈக்குவல் செட்டு. அப்போ ஈக்குவல் செட்னா நம்ம நார்மலாக ஈக்குவல் போட்டே ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தோம்?
அப்போ A ஈக்குவல் 1 2 3 4 அப்படின்னு இருக்குது. B என்னன்னு கொடுத்துருக்காங்க 4 2 3 1. இங்கே பாருங்கள், இதோடைய அரேஞ்ச்மெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் செட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சேமாக இருக்கணும். 4னா 4 இருக்கணும், 5னா 5, 3 3 2 2 1 1. இதோடைய நம்பர் ஆஃப் A வந்து என்னவா இருக்கும் 4. இங்கே நம்பர் ஆஃப் A என்னவா இருக்கும் 4 இருக்கும். அப்போ ரெண்டுமே சேமாக இருந்து எலமெண்ட்டும் சேமாக இருந்தால் தான் இது என்னது ஈக்குவல். A ஈக்குவல் டு B. A வந்து ஈக்குவல் டு Bயாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் A ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் B இருந்துன்னா இது என்ன செட்டு ஈக்குவல். ஒருவேளை நம்பர் ஆஃப் A and B எலமெண்ட்டே நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா இட் இஸ் அன்ஈக்குவல். இது என்னென்னு ரைட் பண்ணிக்கலாம் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். அப்போ நாட் ஈக்குவல்ன்றதை இப்படி ரைட் பண்ணும், ஈக்குவல்ன்றதை இப்படி ரைட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்டை நம்ம பார்க்க போகிறோம். யூனிவர்சல் செட்னா என்ன நமக்கு தெரியும், யூனிவர்சல் ட்ரூத்து. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செட்டை தான் நம்ம வந்து யூனிவர்சல் செட்டுன்னு சொல்கிறோம். எ செட் இஸ் a set which containing all the element of all the set under consideration. அப்போ கொடுத்துருக்க எல்லாமே ஏதாவது ஒன்றை பற்றி கரெக்டாக சொல்லணும். அதை வந்து அதுதான் என்னது யூனிவர்சல் செட். நான் ஒன்று சொன்னேன்னா அதை நீ மாற்றி சொல்ல முடியாது, அதுதான் என்னது யூனிவர்சல் செட்டுன்றாங்க. இப்போ நேச்சுரல் நம்பர் என்னன்னு என்னை கேட்டிங்கன்னா நான் 1 2 3ன்னு சொல்லுவேன். உங்களை கேட்டாலும் நீங்கள் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ எல்லாருக்கும் சேமாக இருக்கிறது தான் என்னது யூனிவர்சல் செட்டு. அதை வந்து டினோட்டட் எப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் யூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க பாரு, இஃப் வி டிஸ்கஸ் அபவுட் எலமெண்ட் இன் நேச்சுரல் நம்பர் then the universal set U is set all of natural numbers. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க யூனிவர்சல் செட் எப்படி ரைட் பண்ணியிருக்காங்க U ஈக்குவல் செட் ஆஃப் எக்ஸ் such that x is belongs to n. இது என்னது யூனிவர்சல் செட்டு. அப்போ இங்கே இருக்க எக்ஸ்லாம் என்னது n. ஏன் நேச்சுரல் நம்பர் தான் இருக்கணுமா அப்படிலாம் இல்லை, ஹோல் நம்பர் இருக்கலாம், இன்டீஜர் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கும். அதனால் எல்லாமே என்னதான் அது யூனிவர்சல் செட்டு. அப்போ ஒரு ட்ரூத்தாக இருக்கிற செட்டு தான் என்ன செட்டுன்னு சொல்லுவாங்க யூனிவர்சல் செட்டு. இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்க இஃப் எர்த் மாஸ் ஜூபிட்டர். இப்போ எர்த் மாஸ் ஜூபிட்டரில் நமக்கு என்னன்னு தெரியும் பிளானட்ஸ்ன்னு தெரியும். அப்படின்னா அதுவும் என்ன தான் யூனிவர்சல் செட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்செட்டை பார்க்க போகிறோம். சப்செட்டு எப்படி இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு செட்டில் இருந்து என்ன எலமெண்ட் வேணாலும் எடுத்து எழுதலாம், அதுதான் என்னது சப்செட். லெட் ஏ அண்ட் பி be two set if every element of A is also an element of B. எல்லா எலமெண்ட் ஏவில் இருக்கிறதும் அது என்ன எதில் இருக்கணும் பிலையும் இருக்கலாம். A is a subset of B. ஏன்றது வந்து சப்செட் ஆஃப் B இருந்ததுன்னா நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் A சப்செட் ஆஃப் B அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணலாம். இப்போ வந்து இது இப்படி இருந்தால் என்ன மீனிங்னா பியில் இருக்கிற செட்டில்லாம் ஏவில் இருக்குது, ஈக்குவல் இருக்கிறதுனால ஏல இருக்க செட்லாம் பியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை அப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதே எடுத்துப்போம். அப்போ பின்ற செட்டு வந்து 1 2 3 அப்படின்னு இருந்தால் இதுக்குள்ளே இருக்க சப்செட்லாம் எழுத சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன இருக்கணும் ஃபஸ்ட்டு எம்டி செட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் 1 டிஜிட்லாம் ரைட் பண்ணிக்கோங்க. 1னா 1 2 3, நெக்ஸ்ட்டு 2 டிஜிட் 1 2. சரி நான் 1 2ன்னு எழுதிட்டேன், அதுக்கப்புறம் 2 1ன்னு ரைட் பண்ணலாமா? ரைட் பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம் எலமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகி இருந்தாலும் மாற்றி மாற்றி இருந்தாலும் அது வந்து என்ன சேம் செட் தான். அப்போ 1 2ன்னு ரைட் பண்ணிட்டு 2 1ன்னு ரைட் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ரைட் பண்ணிக்கலாம் 1 3 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 2 1 ஏற்கனவே இருக்குது, 2 3 கிடையாது, அப்போ என்ன ரைட் பண்ணிக்கலாம் 2 3ன்னு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வேறு ஏதாவது செட் இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன செட்டு ரைட் பண்ணிக்கலாம், அங்கே என்ன செட் இருக்கோ அந்த செட்டை அப்படியே ரைட் பண்ணலாம். கொடுத்துருக்க மெயின் செட்டே நம்ம என்ன செய்யலாம் சப்செட்டாக நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் சப்செட் எழுத சொன்னால் நம்மளால் இதுக்குள்ளே இருந்து என்ன எலமெண்ட் எடுத்து எழுத முடியுமோ அதை ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஏ வந்து 1 2ன்னு எடுத்திருக்கேன். இப்போ இது என்னது ஏ சப்செட் ஆஃப் பி.
இப்போ நான் வந்து சின்னு ஒன்று எடுத்துக்கிறேன். சியில் வந்து 3 4ன்னு எடுத்துருக்கேன். இங்கே 4ன்ற எலமெண்ட் இருக்கா? இல்லை. அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லலாம்? ஏ இஸ் நாட் சப்செட் ஆஃப் பி. அப்போ இந்த சப்செட்டில் இல்லாத ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது என்னது? நாட் சப்செட். அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இருக்கிற சப்செட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அது சப்செட்டாக இருந்ததுன்னா சப்செட்டுக்கு இங்கே ஈக்குவல் கீழே போடணும், இங்கே இல்லைன்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடணும். ஸோ இதுதான் என்னது? சப்செட்டு. அப்போ இப்படி சப்செட் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற n வந்து என்னவா இருக்கும்? ஸோ நம்பர் ஆஃப் ஏ வந்து இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் பி என்னன்னு எடுத்திருக்கோம்? 3ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இதை விட இது லெஸ் தானே இருக்குது. அப்போ லெஸ் தென் ஈக்குவல்டு. அப்போ நம்மள டேர்மில் ரைட் பண்ண சொன்னாங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி. அப்போ இந்த கண்டிஷனில் இருக்கணும். ஒரு வேளை வந்து இங்கே நம்பர் ஆஃப் ஏ வந்து இங்கே வந்து 2 இருக்குது, ஆனால் இங்கே இருக்க எலமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எலமெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நம்ம இங்கே என்ன எடுத்துக்கணும்? நாட் ஈக்குவல் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 3 5 6ன்னு இருக்குது. அப்போ இங்கே 3 தான் இருக்குது, இங்கே 4 எலமெண்ட் இருக்குது. அப்போ 4 இஸ் நாட் ஈக்குவல் டு 3. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? இது வந்து நாட் பிலாங்ஸ் டு, தட் இஸ் நாட் சப்செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஏ அண்ட் பி இஸ் நாட் சப்செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ராப்பர் சப்செட்டை பார்க்க போகிறோம். ப்ராப்பர் சப்செட்டை தெரிஞ்சாலே போதும், ப்ராப்பர் சப்செட்டை நம்ம ரைட் பண்ணலாம். ப்ராப்பர் சப்செட்டில் நமக்கு என்ன வரக்கூடாது? எம்டி செட்டு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம சப்செட்டில் எம்டி செட்டு யூஸ் பண்ணுவோம், ஆனால் ப்ராப்பர் செட்டில் எம்டி செட்டு வரக்கூடாது. கண்டிஷனை ரீட் பண்ணுங்கள். லெட் ஏ அண்ட் பி 2 செட். ஏவும் பியும் 2 செட் இருக்குது. இஃப் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி, ஏ நாட் ஈக்குவல் டு பி, ஏ இஸ் கால்டு ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஏவும் பியும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். நாட் ஈக்குவல்னா என்ன இருக்குது? இதில் இருக்கிறதும் இது 4னா இதுவும் 4ஆக இருக்கக்கூடாது, ஈக்குவலாக இருக்கக்கூடாது. என்னவா இருக்கணும்? நாட் ஈக்குவல்டாக இருக்கணும். இது 4ஆக இருந்தால் இதுக்குள்ளே இருக்க எலமெண்ட் என்னவா இருக்கணும்? 3ஆக இருக்கணும். இதுவும் 4ஆக இருந்து இதுவும் 4ஆக இருந்தால் இது என்னது? நாட் ஈக்குவல். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராப்பர் செட்டு ரைட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஏ செட் என்னது? ப்ராப்பர் செட் ஆஃப் பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை விட இது கம்மியாக தான் இருக்கும். கீழே ஈக்குவல் போட மாட்டாங்க. கீழே ஈக்குவல் போட்டால் அது என்ன செட்டுன்னு சொல்கிறாங்க? சப்செட்டுன்னு சொல்கிறாங்க. கீழே ஈக்குவல் போடலைன்னா அது என்னன்னு செட்டுன்னு சொல்லுவாங்க? ப்ராப்பர் செட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதை வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன பாருங்கள்? ஏ ஈக்குவல் செட் ஆஃப் 1 2 5. நெக்ஸ்ட்டு வந்து பி வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் 1 2 3 4 5. A is a proper subset of B. A வந்து Bக்கு ப்ராப்பர் சப்செட்னு சொல்கிறாங்க. எப்படி? 1 1 இருக்குது, 2 2 இருக்குது, 5 5 இருக்குது. அப்போ Bன்ற செட்டுக்குள்ளே தான் ஏன்ற செட் இருக்குது. அப்போ A இஸ் என்ன? இது என்ன மீனிங் சொன்னோம்? ப்ராப்பர் செட் ஆஃப் B. அப்போ ஏ வந்து ப்ராப்பர் செட்டாக இருக்குது பிக்கு, இதை விட லெஸ்ஸாக இருக்குது. அப்போ இது ஈக்குவலாகவும் இல்லை, லெஸ்ஸாக இருக்குது. இதுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டு இதை விட ஒரே ஒரு எலமெண்ட்டாவது கம்மியாக இருக்கலாம். என்ன எலமெண்ட் வேணாலும் கம்மியாக இருக்கலாம், ஆனால் என்ன இருக்கணும்? ஒரு எலமெண்ட்டாவது கம்மியாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னே தெரியுது டிஸ்ஜாயிண்ட் செட்னா எப்படி இருக்கணும்? ரெண்டுமே என்னவா இருக்கக்கூடாது? தொட்டுட்டு இருக்கக்கூடாது. 2 set A and B are said to be a disjoint if they do not have common element. ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கக்கூடாது? காமன் எலமெண்ட் இருக்கக்கூடாது. காமன் எலமெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது என்னது? டிஸ்ஜாயிண்ட் செட்டு, இல்லைன்னா இன்டர்செக்டிவ் செட்டுன்னு கூட நம்ம என்ன சொல்லலாம். இப்போ வந்து இப்படி இருக்குது, ஏ பி இருக்குது. இந்த ஏன்ற செட்டும் பின்ற செட்டும் டச் ஆகிருக்கா? இல்லை. இப்போ நான் வந்து ஏன்ற செட்டு வந்து 1 2 3ன்னு எடுத்துகிறேன். பின்ற செட்டில் வந்து
4 5 6ன்னு எடுத்திருக்கேன். இதில் இருக்க எலமெண்ட் இதில் இருக்கா, இதில் இருக்க எலமெண்ட் இதில் இருக்கா, இல்லை. அப்போ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்ஜாயிண்ட் செட்டை எப்படி ரைட் பண்ணலான்னா ஏ டிஸ்ஜாயிண்ட் பின்னு ரைட் பண்ணலாம். ஈக்குவல் இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, இது என்ன செட்டு நம்ம சொல்லுவோம், நல் செட். இது ரெண்டுமே காமனாக எதுவுமே இல்லை. அப்போ என்ன, இது என்ன சொல்லலாம், நல் செட்டுன்னு சொல்லலாம். இல்லை என்னது, பை செட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். அண்ட் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி அ டிஸ்ஜாயிண்ட் செட். அப்போ ஏ அண்ட் பின்ற செட்டு எப்படி இருக்கும், டிஸ்ஜாயிண்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள் 1.18 பாருங்கள். வெரிஃபை வெதர் ஏ அண்ட் பி ஆர் சேம் செட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஏவும் பியும் பாருங்கள், இங்கே 20 இருக்குது, அதுக்குள்ளே 20 கிடையாது, 22 23 24 இருக்குது. இதுக்கும் என்னவா இல்லை, சேமாக இல்லை. அப்போ ஏ இஸ் டிஸ்ஜாயிண்ட் ஆஃப் பி ஈக்குவல் 20 22 23 24 ரெண்டுத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, இல்லை. அப்போ டிஸ்ஜாயிண்ட் 25 30 40 45. அப்போ ரெண்டுத்துலேயுமே எதுவுமே சேமாக இல்லைன்னா நம்ம என்ன செட்டுன்னு ரைட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், நல் செட்டு ரைட் பண்ணிக்கலாம். அப்போ ஏ அண்ட் பி டிஸ்ஜாயிண்ட் செட் எல்லாமே என்ன செட்டாக தான் இருக்கும், நல் செட்டாக இருக்கும். அப்போ இது வந்து சேமாக இருந்துச்சுன்னா இது என்ன, ஜாயிண்ட் செட்டாக மாறிடும். அப்போ இது வந்து நல் செட்டு வராது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து செட்ஸை வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து செட்ஸுக்கு வந்து பவர் எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பவர் வந்து வெரி ஈஸி. எப்படின்னா இது வந்து நம்ம வந்து பவர் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, நம்ம வந்து என்ன சொல்லிடலாம், த எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நம்பர் ஆஃப் எலமெண்ட் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம பவர் ரைட் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் எலமெண்ட், நம்பர் ஆஃப் எலமெண்ட் என்னன்னு சொல்லுவோம், n ஆஃப் ஏ. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து 6ஆக இருந்துச்சுன்னா சப்செட்டில் வந்து ஒரு 6ன்னு இருந்ததுன்னா இதில் வந்து பவர் ஆஃப் சப்செட் வந்து 2 பவர் 6 அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ராப்பர் சப்செட்டில் 2 பவர் 6 மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுவோம் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள், டெஃபினிஷன், த செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் ஏ இஸ் கால்டு த பவர் செட் ஆஃப் ஏ. த செட் ஆஃப் ஆல் சப்செட், இருக்கிற எல்லா சப்செட் ஆஃப் செட் ஏ இஸ் கால்டு எ பவர் செட் ஆஃப் ஏ. அதுக்குள்ளே இருக்க எல்லா செட்டுமே என்ன செட்டுன்னு சொல்கிறாங்க, பவர் செட் ஆஃப் ஏன்னு சொல்கிறாங்க. பவர் செட் ஆஃப் ஏ எப்படி ரைட் பண்ணலாம், பி ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏன்னு போட்டால் என்னது, கார்டினல் நம்பர் ஆஃப் எலமெண்ட். பி ஆஃப் ஏன்னு போட்டோன்னா பவர் ஆஃப் செட்டு. அப்போ பவர் ஆஃப் செட் ஏ கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணும், பவர் ஆஃப் செட்டு எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எலமெண்ட்டை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நம்பரை வந்து சேமாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு பையிலேருந்து எம்டி செட்லேருந்து 2 3 2,3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி கவுண்ட் பண்ணாலும் ஓகே. ஆனால் நமக்கு என்ன தெரியணும்னா பவர் செட்டோடைய ஃபார்முலாஸ் தான் தெரியணும். இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, n ஆஃப் ஏ. n ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம்மாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ என்னவா இருக்கும், 2 பவர் m இருக்கும். அப்போ இப்போ பாருங்கள், இது வந்து எதுக்கு, சப்செட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ சப்செட்டில் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி நாம்ளே ஒன்று எடுத்துக்கலாம். இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, இது வந்து செட் ஆஃப் சின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்பர் ஆஃப் சின்றது எத்தனை, 1 2 3 4 இருக்குது. அப்போ இது எத்தனை எலமெண்ட், 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு பவர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ பவர் ஆஃப் சப்செட் ஆஃப் சி அப்படின்னு ரைட் பண்ணால் என்ன ரைட் பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் போட்டுக்கோங்க, பவர் செட் ஆஃப் சி. ஸோ பவர் செட் ஆஃப் சி நம்ம ரைட் பண்ணோம். என்ன ஃபார்முலா சொல்லிக்கணும், 2 பவர் எம்ன்னு சொல்லியிருந்தோமா.
இங்கே 2 பவர் n எடுத்துக்கோங்க. 2 பவர் n nன்றது நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் எலமெண்ட். அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்டுக்கு 2 பவர் இங்கே என்ன ரைட் பண்ணிக்கலாம் 4. 2 பவர் 4 எப்படி ரைட் பண்ணுவீங்க, 2 மல்டிபிள் 2 மல்டிபிள் 2 அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஸோ 2 2s are 4, 2 2s are 4, 4 4s are 16. நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து நம்மளை வந்து பவர் ஆஃப் ப்ராப்பர் செட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, பவர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் சி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா என்ன பண்ணும், சேம் ஃபார்முலாவை ரைட் பண்ணிக்கணும். n ஆஃப் பவர் ஆஃப் சி மைனஸ் 1. அப்போ இங்கே என்ன ரைட் பண்ணணும், 2 பவர் n மைனஸ் 1. அப்போ 2 பவர் nன்றது வந்து இங்கே என்ன எடுத்திருக்கோம் 4ன்னு எடுத்திருக்கோம், மைனஸ் 1. அப்போ 2 பவர் 4 நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4 4s 16 4 4s 16 கண்டுபிடிச்சிருக்கோம். 16 மைனஸ் 1 15. அப்போ இப்போ சப்செட்லேருந்து 1 மட்டும் மைனஸ் பண்ணால் நம்ம வந்து என்ன வேணும் 15 வரும். ஏன்னா இது வந்து லெஸ் 1 கம்மியாக இருக்கணும், இது வந்து ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம். இது வந்து ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம், இதில் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட், 1 தான் டிஃப்ரெண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். இன்ட்ரோடக்ஷனில் செட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். எவ்வளோ செட்ஸ் பார்த்துருக்கோம், எம்டி செட்ஸ் பார்த்தோம், சிங்கிள்டன் செட்ஸ் பார்த்தோம், ஃபைனட் செட்டு, இன்ஃபைனட் செட்டு, ஃபைனட் செட், இன்ஃபைனட் செட், ஈக்குவலன்ட் செட், ஈக்குவல் செட், யூனிவர்சல் செட், சப்செட், ப்ராப்பர் செட், டிஸ்ஜாயின்ட் செட், பவர் செட். இதெல்லாம் இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து ஃபேர் ஒர்க்கில் டாபிக் ரைட் பண்ணி டெஃபினிஷன் ரைட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளை ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.